மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் சுமார் 35 வருடங்கள் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்தது. குறித்த பாடசாலை கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி விடுவிக்கப்பட்டு அக்டோபர் 6ஆம் தேதி பாடசாலை கல்வி சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பாடசாலையின் கல்வி செயற்பாடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்ப நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். 35 வருஷம் முதல் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், அதுக்கு பிறகு இலங்கை ஆர்மி இதில் இருந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு திருப்பி மாணவர்களுக்கு இந்த ஸ்கூல் கொடுத்து போனால் கேட்குறான், நம்மட பிள்ளைகளோட பேக் பாருங்க, எவ்வளவு கஷ்டம் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு வர. புத்தகம் 2-3 கிலோ பேக், அது பெரிய கரைச்சல் தானே. அது கொஞ்சம் குறையா பாட்டு போட தேவையில்லையா? இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வரக்குள்ளே அது விருப்பமா வர வேணும். பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு சொல்ல வேணும், இல்லை எங்களுக்கு இன்றைக்கு ஸ்கூலுக்கு போக வேணும் வேண்டாம். அதுக்கு ஸ்கூல்ல டீச்சிங் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்க வேணும். அதிசயருக்கு தான் இந்த ரிஃபார்ம்ஸ் வருவார். இராணுவ முகாமாக இயங்கிய பாடசாலையிலே இன்று கல்வி மாணவர்கள் காலடி பதித்து வைக்கின்றார்கள் என்பது முதலாவது சிறப்பு. கல்வி மறுசீரமைப்பிலே முதலாவதாக காலடி எடுத்து வைக்கின்ற அதிர்ஷ்டசாலிகள் இந்த தரம் 1 மாணவர்கள் இங்கே நுழைந்திருக்கின்றார்கள். இதில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் பழைய மாணவர்கள். இப்போ அவங்களோட பிள்ளைகள் இங்கே இப்போ முதலாம் ஆண்டுக்கு படிக்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். இதை அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், இந்த பள்ளியை திருப்பங்களுக்கு ஸ்கூலை மீட்டு தந்ததுக்கு. இப்பாடசாலையிலே நான் தரம் 1 தரம் 10 வரைக்கும், அதாவது 1980ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றேன். மிக மிக மகிழ்ச்சி, சந்தோஷம், சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சி இந்த ஊரே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்க. மீளவும் விடுவித்து தந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.